வாழ்த்துறை வழங்க திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினர் மற்றும் இயக்குனர் திரு E.V. கணேஷ் பாபு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மணிமேகலை சிவராமன் அவர்களுக்கு அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த கூட்டத்தில் சூட்சும நிலையில இங்க ரெண்டு பேரு அமர்ந்திருக்கிறதாவே எல்லாரும் நம்புவோம். நிச்சயமா ரெண்டு பேரு மணிமேகலை அவர்களுடைய தந்தையார் காண அரங்கநாதன் ஐயா அவர்கள், அப்புறம் சென்ற ஆண்டு நம்மை விட்டு மறைந்த சிவராமன் ஐயா அவர்கள், ரெண்டு பேருமே இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு மணிமேகலை அவர்களை ஆசீர்வதிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க இருக்க நாத்திகர்களும் நம்பித்தாகணும். நாத்திகர்களும் நம்பித்தாகணும். இந்த மாதிரி உணர்வுகள் தான் நம்மளை உயிர்ப்பா வச்சிட்டு இருக்கு. மறைந்து போனவங்க நம்ம முன்னாடி பேர குழந்தைகளா, நம்ம சுவாசிக்கிற காற்றா, நம்ம பார்க்கக்கூடிய இயற்கையா, சூரிய கதிரா, நிலவின் ஒளியா, எல்லா வடிவங்களாகவும் பஞ்சபூதங்களாகவும் ஒரு சக்தி நிலையில அறிவியல் பூர்வமாகவே நிச்சயமா இது பகுத்தறிவுக்கு மாறுபட்ட கருத்து அல்ல. அறிவியல் பூர்வமாகவே அவர்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சியில் இருப்பதற்கான, இந்த நிகழ்ச்சியில் இருந்து மணிமேகலை அவர்களை ஆசீர்வதிப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் சத்தியமாக இருக்கிறது என்று நம்பி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இருவரையும் நான் வணங்குகின்றேன். அதில் சிவராமன் அவர்களை நான் அறிவேன், அவருடைய தந்தையார் அவர்களை நான் அறிய மாட்டேன். 1980 தொடங்கப்பட்டதாக பிரபாகரன் அவர்கள் இப்போது சொன்னார். பிரபாகரன் சொல்லும் பொழுது இந்த கூட்டம் 505வது அமர்வு அந்த இலக்கிய கூட்டம் என்று சொன்னார். அதில் கிட்டத்தட்ட 501 கூட்டம் நான் இதில் பங்கேற்றிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த உயிர் பார்க்கும்போது இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே பார்த்தா இவங்க ஏதோ இலக்கியம் சம்பந்தப்பட்டவங்க மட்டும் இல்லாம குடும்பமும் இலக்கியமும் கலந்த கலவையா இங்க உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புறேன். ரெண்டு பேரை ஒண்ணு சேர்க்கவே முடியாதுங்க. நம்ம ஒரு இலக்கியம் படைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது குடும்பத்துக்கு பிடிக்காது. குடும்ப உறுப்பினர்களும் இலக்கியமும் சேர்ந்து இங்க இந்த அவையில உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்றது இதுவே ஒரு அபூர்வமான நிகழ்வு. அதனால குடும்பத்தினருக்கு இலக்கியவாதிகள் கைத்தட்டலாம், இலக்கியவாதிகளுக்கு குடும்பத்தினர் கைத்தட்டலாம். அவனா கைத்தட்டலாம். உற்சாகப்படுத்துறது, ஊக்குவிப்போர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கி விற்கிறார் வாலி சொன்னார். மணிமேகலை சிவராமன் அவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த கைத்தட்டை ஒரு கரவோசை உற்சாகமாக. கரவோசையில் ஒரு வித்தியாசம் இருக்கு. பசி நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் பசியை தாங்கிறதுக்கு இந்த கரவோசை நம்மளை நிலைப்படுத்தும். பசி இல்லாதவங்களுக்கு பசியை ஏற்படுத்துறதுக்கு இந்த கரவோசை ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். அதனாலதான் உங்களுடைய கரவோசையை கேட்டுக்கிட்டேன். நான் சில மாதத்துக்கு முன்னாடி இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதினேன். அந்த அணிந்துரையை நான் சுருக்கமா வாசிக்க நினைக்கிறேன். நான் ஒரு தணிக்கை குழு உறுப்பினராக இருந்து திரைப்படத்துல இந்த காட்சிகள் எல்லாம் கத்திரிக்கை போடணும் அப்படின்னு சொல்லி பராசக்தி திரைப்படம் உட்பட அந்த திரைப்படம் வருவதற்கு நான் ஒருவனே மற்ற உறுப்பினர்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அந்த திரைப்படம் வந்தாக வேண்டும் என்ற ஒரு காரண காரியமாக நாங்கள் இருந்தோம். அதுல இந்த காட்சிகள் எல்லாம் இன்றைய சமூக சூழ்நிலையில இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு கத்திரி போட்டதுல நானும் ஒரு ஆளா இருக்கிறேன். நிறைய கலைஞரோட எழுத்துக்களை, கலைஞரோட தென்பாட்டி சிவன் தொடர்ல நான் உதவி இருக்கும்போது அவர் சொல்ல ஐயோ இதெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட்ல இதெல்லாம் ஒத்து வராதுன்னு கலைஞர் எழுத்து கத்திரிக்கோள் போட்டேன். என்னுடைய அணிந்துரையே இளமாக கத்திரிக்கோள் போட்டு இதுல அணிந்துரை இடம் பற்றாக்குறையா பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் நான் முழுமையா வாசிக்க நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமா வாசிக்க முடியும். நேரம் எல்லாருமே அடுத்தடுத்து பேசணும், சாப்பிடணும் அப்படின்றது. என்னுடைய அணிந்துரைக்கான தலைப்பு இந்த அணிந்துரையுடைய பாதிப்புல நிறைய பேர் அந்த அணிந்துரையை படிச்சுட்டோம், ஆடியோ கேட்டுட்டோம். நிறைய பேர் அந்த பாதிப்புல நிறைய பேர் அந்த கருத்துக்களை இங்க பதிவிட்டது. இந்த அணிந்துரை நிறைய ரீச் ஆயிருக்கு புத்தகம் வெளியீட்டுக்கு முன்னாடி அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இலக்கிய பசிதி இருக்கும் அமுத சுரபி இந்த நூல் அப்படின்னு நான் இந்த அணிந்துரைக்கு தலைப்பு கொடுத்தேன். இலக்கிய பசிதி இருக்கும் அமுத சுரபி இந்த நூல். சீத்தலை சாத்தனார் உருவாக்கிய மணிமேகலை அமுத சுரபி கொண்டு வயிற்றின் பசியை போக்கியது போல் அரங்கநாதர் உருவாக்கிய மணிமேகலை, இங்க உட்கார்ந்திருக்க மணிமேகலை இந்த கவிதை நூலை கொண்டு நம் இலக்கிய பசியை தீர்த்து வைத்திருக்கிறார். பாவாட சட்டை பருவத்திலேயே பைந்தமிழின் துணை கொண்டு சபையேறி நிமிர்ந்த நன்முறையோடு அரங்கம் அதிரும் கரவோசையோடு பரிசு பெற்ற சிறுமி மணிமேகலை என்பதை நான் அறிந்து ஆச்சரியப்படுகிறேன். இன்று கை தட்டிக்கலாம், இடைவெளி விட்டுக்கலாம்.
இன்று பெயரன் பெயர்த்து எடுத்த பெருமதிப்பிற்குரிய பருவத்திலும் நவீன சிந்தனையின் மூலம் கவிதை படைத்து நம்மை ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் மணிமேகலை. வள்ளுவத்தை போல முப்பாலும் என்ற நூலில் முத்தமிழில் முழக்கமிடுகிறது. தமிழ் இவர் கரங்களில் விளையாடுகிறது. வாழ்க்கை வாஞ்சையோடு இவரிடம் உரையாடுகிறது. அடக்கம் என்ற பெயரில் பெண்ணை அடக்கி வைத்தது போதுமே என்ற வரிகள் முண்டாச கவிஞனின் முற்போக்கு சிந்தனையோடு ஒத்துப்போகிறது. தமிழர் பண்பாட்டை, தமிழரின் பண்டிகையை, இயற்கையை, கொரோனா கொடுமையை, கவிஞர்களை, பாடகரை, தன்னம்பிக்கையை மணிமேகலை சிவராமன் பாடுபொருளாக்கி பரிமாறி இருக்கிறார் நமக்கு. ஈசன் அழைப்பு வந்தால் மண்ணோடு மண்ணாகித்தானே போக வேண்டும் இந்த நீச உடம்பு என்ற இவரது வரிகளை படிக்கும் போது பட்டினத்தாரின் பக்குவம் நமக்கு வந்து போகிறது. மேகரா கவிதையை வாசிக்கும் போது அந்த இயற்கையின் சாரல் மழை நம் மீதும் வீசுகிறது. உதகை பற்றிய இவரது கவிதையை வாசிக்கும் போது உதடுகள் குடிலில் தந்தியடிக்கிறது. அம்மா தொடங்கி அனைத்து உறவுகளும் இந்த நூலில் இடம்பெற்று இருந்தாலும் மருமகளுக்கு வாழ்த்து மடல் எழுதிய மாமியாராய் இவர் இருப்பது வேறு எங்கும் நடப்பதற்கு சாத்தியமில்லை. நன்றி. அன்புக்கரவர் சிவராமன் இவர் வாழ்வில் உயிராக கலந்து வாழ்ந்து வசந்தம் வீசியதும் பிறகு மறைந்து துயரம் நிகழ்ந்ததையும் இவர் எழுத்தில் கவிதையாய் படிக்கும் போது நம் கண்கள் நீர்க்குளமாகிறது. வாழ்வு, இறப்பு, இழப்பு, உறவு, நட்பு, காதல், அன்பு இப்படி வெவ்வேறு உணர்ச்சிகளோடு பயணிக்கிறது இந்த கவிதை நூல். குற்றம் பார்க்கிட் நம் இலக்கிய பசி தீர்க்கும் அமுத சுரபியாய் விளங்குகிறது. ஒரு சிறிய கருத்தை சொல்லிட்டு நான் விடைபெறணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊக்குவிப்போர் ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவன் கூட தேக்கு விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் லைஃப்ல தன்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ அத்தி பூத்த மாதிரி அபூர்வமா சில பேர் புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்மை வாழ்வித்தவர்கள், நம்மை உயிர்ப்பித்தவர்கள், நம்மை பெற்றெடுத்தவர்கள் இவர்களெல்லாம் நம்மை விட்டு மறையும் பொழுது அவர்கள் இந்த பூமியிலே நம்முடைய பேர குழந்தைகளாகவும் காற்றாகவும் நீராகவும் அனைத்து அறிவியல் சாதனங்களாகவும் பஞ்சபூதங்களாகவும் யாரெல்லாம் என்னென்னலாம் நம்புகிறார்களோ அத்தனை வடிவங்களாகவும் அவர்கள் எல்லாம் இங்கே நிதர்சனமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் மணிமேகலை மாதிரியான ஆட்கள் புதியதொரு பயணத்தை தொடங்குகிறார்கள். நன்றி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்களுடைய செயல்பாடை பார்க்கும்போது. அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சி போன வருஷம் இதே மாதத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சி வேற யாருக்கு நடந்திருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்திருக்கிறது ரொம்ப சிரமம். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க சமீபத்துல அவங்க ஏற்கனவே சின்ன வயதுல கார் ஓட்டி பழக்கப்பட்டு அதுக்கப்புறம் கார் ஓட்டுறது அவங்களுக்கு அந்த நினைவுகள் அற்று போனதுனால திரும்ப காரை எடுக்க முடியல. கணவனுடைய மறைவுக்கு பிறகு அவங்க சமீபத்தில் சில மாதத்துக்கு முன்னாடி அவங்க காரை எடுத்து திரும்ப ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு காரை எடுக்கும் பொழுது அந்த காரை எடுக்கும் பொழுது இவங்க எப்படி இந்த வயசுக்கு அப்புறம் திரும்ப அந்த நினைவுகளை மீட்டு எப்படி இந்த காரை கத்துக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பயமா இருந்தது. ஏன்னா அவங்களுடைய அந்த காரை வாகனத்தை அந்த மகிழ்ந்த அதை கொஞ்சம் மூவ் பண்றதுக்கு அவங்க சிரமப்பட்டாங்க. ஆனா நம்ப மாட்டீங்க, 10 நாள்லயே அவங்களுடைய அலுவலகத்துக்கு, இப்பவும் அவங்களுடைய அலுவலகம் சொந்த அலுவலகம் இருக்கு இல்லையா, அந்த அலுவலகத்துக்கு நேரடியா தனியா அவங்க கார்ல போயிட்டு வர அளவுக்கு அவங்க 10 நாள்லயே பயிற்சி பெற்றாங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் நடந்துராது.